வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சேவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு வீட்டு சமையல்ல மாம்பழ லஸ்ஸி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன், கவனமா பாருங்க. மாம்பழ லஸ்ஸி செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1 மீடியம் சைஸ், பால் அரை கப், நாட்டு சர்க்கரை விரும்பும் அளவு, கட்டி தயிர் 100 ml, சப்ஜா விதை சிறிதளவு, தேன் 1 டீஸ்பூன், குங்குமப்பூ 2 சிட்டிகை. மாம்பழ லஸ்ஸிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டீங்க இல்லையா? பொதுவாக நம்ம ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸுக்குன்னே விற்கிற மாதிரி இடங்களில் போனீங்கன்னாக்கா நல்ல டால் கிளாஸில் பார்த்து நல்லா அழகாக கொடுப்பாங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் இருக்கிறது தான். ஒரு வேளை ரிச்னஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய லஸ்ஸியில் பார்த்தீங்கன்னா வித் பாலாடையோடு போட்டு கொடுக்குற லஸ்ஸி ஷாப்ஸும் இருக்குங்க. ஆனால் நம்ம வீட்டிலங்கிறப்ப அந்தளவுக்கு ரிச்னஸ் தேவையில்லை அப்படின்னு என்னுடைய ஃபீலிங். என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் சாப்பிட்றப்ப பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிறப்ப முடிந்த வரைக்கும் லெஸ் இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக இருந்ததுனாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிட முடியும். இப்போ இதுக்கு மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறது தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு வேணும்னாக்கா பெரிய மாம்பழமாக இருந்தாக்கா அதில் ஹாஃப் மாம்பழம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஃபுல் மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த கொட்டையில் இருக்க சதப்பட்டு வேணா கூட நம்ம கையில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நான் பால் தண்ணி 2 இதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அரைச்ச பிறகு மற்றதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாம்பழமும் பாலும் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. நல்லா அந்த மாம்பழம் நைஸாக அரைப்படணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிடணும். முதல்ல தயிர் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாதுங்க. இப்போ இதோட நாட்டு சர்க்கரை சேர்க்குறாங்க. அவங்கவுங்க அந்த மாம்பழத்தினுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். இதோட குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுடைய விருப்பம் வேணும்னா போடலாம், இல்லைன்னா இல்லை. இதோட தயிர் சேர்க்குறேன். கொஞ்சமாக தேன், இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்சியை இயக்கி நம்மளால எந்த அளவு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு திக்காக வேணால் திக்காக கொடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தின்னா வேணால் தின்னா கொடுக்கலாம். இப்போ இந்த லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், பொதுவாக நம்ம கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு திக்னஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. திக்னஸ் அதிகமாக வேணாலும் பரவாயில்ல. இது ஒரு மாதிரி மீடியம் சைஸாக, அதாவது மீடியம்னா திக்னஸ் இருக்குங்க. இது அப்படியே குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்கும். மாம்பழமும் இந்த தயிரும் எப்போவுமே ஒன்று சேரும். ஓகே, இப்போ இதோட நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்ஜா விதையை ஊற வச்சு வச்சுருக்கேன். சியா சீட்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாங்க. இப்போ இந்த மாம்பழ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ நான் இங்கே சர்வ் பண்ணுறதுக்காக, இப்போது சம்மர் அப்படிங்கிறப்போ எல்லோரும் ஐஸ் போட்டு வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் ஐஸ் க்யூப்ஸை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே சப்ஜா விதை ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இது நம்ம சம்மரில் நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரும். சப்ஜா விதை நம்ம எதில் முடியுமோ அந்த மாதிரி ட்ரிங்கில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். சால்யூபிள் ஃபைபர் இருக்குது இதில், உடம்புக்கு ரொம்ப நல்லதை செய்யும். இதோட இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற லஸ்ஸி மிக சுவையான மாம்பழ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுருக்கேன், ஜஸ்ட் மேலே போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட கெஸ்ட் வந்தாங்கன்னாக்க ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டு கொடுக்கலாம். மாம்பழ லஸ்ஸி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல மிக்சியில் மாம்பழத்தோட கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பிறகு அதோட வெள்ளை சர்க்கரை, குங்குமப்பூ, கட்டித்தயிர், தேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் விட்டு விட்டு இயக்கி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு டால் கிளாஸ் இல்லை எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுமோ அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதில் ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துட்டு நம்ம செஞ்சுருக்கிற இந்த மாம்பழ லஸ்ஸி அதில் மேலே ஊற்றிட்டு கடைசியாக மேலே குங்குமப்பூ வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா மிக சுவையான மாம்பழ லஸ்ஸி தயார். இப்போ இந்த லஸ்ஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.